ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12 டென்சஸ் பார்த்தோம். அப்புறம் 2 வீடியோவில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் இங்கிலீஷில் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேசிவ் வாய்ஸ்னு அர்த்தம். ஓகே, இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்மில் நமக்கு இருக்கும். பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு 3ங்களா, அது ப்ரெசென்ட்டுக்கு 3, ஃபியூச்சருக்கு 3, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபார்ம்ல இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? டென்ஸுக்கும் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டென்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அதாவது ஒருத்தர் இருப்பாரு, அதை ஒருத்தர்னா நமக்கு ஹீஸ், இட், இல்லாட்டி ஐ, வி, யூ, இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, அவன் எடுத்தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும். ஓகேங்களா? ஆக்ஷன் நம்ம சொல்லுவாங்க. ஓகே, செயல். அந்த ரெண்டையுமே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டென்சஸ் எழுதலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் எடுத்தான், இது பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அவன் எடுத்தான்ங்கிறது எப்படி இருந்தது, ஹி டேக், ஹி டுக் அப்படிங்கிறது என்னது நமக்கு அவன் எடுத்தானுங்கிறது. ஓகே, ஆனால் இந்த ஆக்டிவ் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கும், பக்கத்தில் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். அது பேர் தான் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதாவது நவுன்ஸ் இல்லாட்டி ப்ரொனவுன். ஓகேங்களா? நவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எடுத்தான்னு சொன்னீங்களா, அவன் எடுத்தான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஹீ டுக். ஓகேங்களா? அது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். ஆனால் இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவன் என்ன எடுத்தாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், உள்ள கொண்டு வந்து சொல்லணும். அவன் பேனாவை எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும். ஓகேங்களா? அவன் பேனாவை எடுத்தான் நம்ம எழுதணும், ஹீ டுக் ஏ பென் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் எழுத போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? செய்வினை அண்டு செயற்பாட்டு வினை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான சென்டென்ஸ் ஒன்று இருக்குது, நமக்கு எப்போவுமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, 90s கிட்ஸ்லாம். கரிகாலன் கலனை கட்டினான், இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கரிகாலன்ங்கிறது நமக்கு என்னது, சப்ஜெக்ட். ஓகேங்களா? செயலை செஞ்சவர். அடுத்து என்ன செயல், நமக்கு கட்டினார். ஓகேங்களா? அது இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, எதை கட்டினாரு அப்படிங்கிறதுக்கு. ஓகே, அதாவது எதை வச்சு அந்த ஆக்ஷனை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி எழுதுறது நமக்கு இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, கட்டினான்ங்கிறது நம்ம என்ன வைக்கிறது, சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு டென்சஸ் பார்க்கலாம். ஸோ கரிகாலன் கல்லணை கட்டினான்ங்கிறது என்னது, சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். இது எப்படி எழுதுறது நமக்கு, இது சாதாரண நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். எப்படி எழுது, நமக்கு கரிகாலன்கிறத அப்படி எழுதணும். ஓகே, கரிகாலன் தான் நமக்கு சப்ஜெக்ட். அப்போ கரிகாலன். அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு வெர்பு போடணும். வெர்பு என்ன, நமக்கு கட்டினான். கட்டினான்ங்கிறது என்னது, பாஸ்ட் டென்ஸ். அப்போ பில்டு, பில்ட். ஓகேங்களா? பில்ட். ஓகேங்களா? ஸோ கரிகாலன் பில்ட், என்னத்தை கட்டினா. ஓகே, கரிகாலன் பில்ட்னா நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் முடிச்சிடலாம். ஆனால் இது ஆக்டிவ் வாய்ஸ்னால நமக்கு என்ன பண்ணணும், பின்னாடி ஆப்ஜெக்ட்ங்கிற சென்டென்ஸ் வார்த்தை வரணும். ஆப்ஜெக்ட்னா பெயர் சொல்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகேங்களா? ஸோ கரிகாலன் பில்ட் என்ன கட்டினா, நமக்கு கல்லணை கட்டினாங்கிறத பின்னாடி சேர்த்துணும். இதுதான் நமக்கு என்னது, ஆப்ஜெக்ட், கல்லணை. ஓகேங்களா? ஸோ கரிகாலன் பில்ட் கல்லணை. அப்ப என்ன அர்த்தம், கரிகாலன் கல்லணை கட்டினான்னா கரிகாலன் பில்ட் கல்லணை, முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் நமக்கு என்னது, ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம என்ன பண்றோம் அப்படியே, நம்ம இப்போ பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஜெக்ட் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். ஆப்ஜெக்ட்ங்கிறது நமக்கு கல்லணை. அப்ப என்ன அர்த்தம், கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டதுன்னு வரணும். ஓகே, இந்த மாதிரி கட்டப்பட்டதுன்னு வந்துச்சுன்னா நமக்கு என்னது, சிம்பிள் பாஸ்ட்ல பாசிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இப்போ எதை எழுதணும், நம்ம கல்லணை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். ஓகே, இந்த கல்லணை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டா போடணும். அதாவது இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, பெயர் சொல். பெயர் சொன்னா என்ன அர்த்தம், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அப்ப என்ன அர்த்தம், கல்லணைனா கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கல்லணை. அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறது, இடத்துல பேசிவ் வாய்ஸை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அப்ப கல்லணை கல்லணை போட்டு நம்ம என்ன பண்ணணும், இது பாசிவ் வாய்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட்ல பாசிவ் வாய்ஸ்ங்கிறனால பக்கத்துல என்ன பண்ணணும்னா கல்லணை போட்டு வாஷ் பண்ணணும். ஓகேங்களா? வாஷ். இது வந்து சிங்குலரா இருக்கலாம், நம்ம வாஷ் பண்ணணும். இது புளூரலா நம்ம என்ன பண்ணணும், வேற போட்டுக்கணும். ஸோ வாஷோ வேற போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை போட்டுருணும். ஓகே, அப்போ பில்ட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுவே நமக்கு என்னது, பில்ட் தான். பில்டு, பில்ட், பில்ட். ஓகே, அந்த மூணாவது ஃபார்ம் இருக்குல்ல, அதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துல போடணும். அப்ப கல்லணை வாஸ் பில்ட். கல்லணை வாஸ் பில்ட் யாரால, கரிகாலனால். அப்ப என்ன பண்ணணும், பை கரிகாலன் நம்ம போடணும். ஓகே, பைனா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஆள்னு அர்த்தம். ஓகே,
கரிகாலனால் சொல்றோம்ல, அதனால என்ன பண்ணுவோம், பை போட்டு அந்த பக்கம் என்ன பண்ணுவோம், கரிகாலன் போட்டுக்கணும். ஓகே, கரிகாலன். ஓகே, இந்த மாதிரி எழுதணும். அப்ப கல்லணை வாஸ் பில்ட் பை கரிகாலன் அர்த்தம் பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. அடுத்து கரிகாலன் கல்லணை கட்டினான்னா கரிகாலன் பில்ட் கல்லணைன்னு எழுதணும். ஓகே, இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். இதுலேயே நம்ம இன்னைக்கு ஒரு 4 சென்டென்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க அந்த டென்சஸ் வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ஒரு சென்டென்ஸ் எழுதிச்சுக்கேன். அவர்கள் புத்தகங்களை விற்றார்கள். ஓகேங்களா? அவங்க புத்தகம் விற்றாங்க. இது எப்படி எழுதுறது நமக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் பாஸ்ட் ஃபார்ம். அது எப்படி அவர்கள்ங்கிறதுக்கு என்னது நமக்கு தே. ஓகேங்களா? கண்ண மூடிட்டு போடலாம் தே. விற்றார்கள். ஓகேங்களா? விற்றார்கள் தான் என்ன பண்ணோம், நம்ம ரெண்டாவது பொண்ணு எப்பவுமே சப்ஜெக்ட் போட்டால் பக்கத்தில் நமக்கு வெர்பை போட்டுருணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தே போட்டோம். அப்போ அடுத்து விற்றார்கள். விற்றார்கள் என்ன நமக்கு செல்னா நமக்கு விற்கிறது. இங்கே பாஸ்ட் டென்ஸ் விற்றார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, விற்கிறார்கள்னா நமக்கு பிரசன்ட் ஃபார்ம், விற்றார்கள்னா பாஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ தட் செல்லுங்களோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது நமக்கு சோல்டு. ஓகேங்களா? ஸோ தே சோல்டு. தே சோல்டுன்னு முடிஞ்சாலும் நமக்கு என்னது பாஸ்ட் டென்ஸ் நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு பின்னாடி ஆப்ஜெக்டை போடணும். ஓகே, அதாவது பெயர் சொல் எதை விற்றாங்க அப்படிங்கிறத போடணும். அப்போ தே சோல்டு எதை விற்றாங்க, புத்தகங்களை. அப்போ புத்தகங்களே என்ன நமக்கு என்னது புக்ஸ். அப்போ தே சோல்டு புக்ஸ். அப்போ தே சோல்டு புக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்து நம்ம இது ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம என்ன பண்ணணும், பாசிவ் வாய்ஸ்ல மாற்றி வச்சிருக்கோம் தமிழ்ல. புத்தகங்கள் அவர்களால் விற்கப்பட்டது. இதான் நமக்கு என்னது நமக்கு பாசிவ் வாய்ஸ். இதோட பாசிவ் வாய்ஸ். ஓகே, அப்போ புத்தகங்கள் அவர்களால் விற்கப்பட்டதுங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள் நமக்கு என்னது புக்ஸ் தூக்கி முன்னாடி போடணும். ஓகே, புக்ஸ். புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புளூரல். ஓகேங்களா? புளூரல் அதாவது பன்மை. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் நம்ம என்ன பண்ணணும், இங்க பக்கத்துல என்ன பண்ணணும், வாசிப்பதை வேர் போட்டுருணும். ஓகேங்களா? புக்ஸ் வேர். அப்புறம் நமக்கு என்னது வெர்பு தான். ஓகே, வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும், மூணாவது ஃபார்ம் போடணும். செல் சோல்டு சோல்டு. ஓகே, அப்போ மூணாவது நமக்கு என்னது சோல்டு தான். அப்போ புக்ஸ் வேர் சோல்டு. அவர்களாங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பை தெம்னு அர்த்தம். ஓகே, பைனா ஆல், தெம்னா அவர்களால். ஓகே, அப்ப புக்ஸ் வேர் சோல்டு பை தெம் அப்படின்னா புத்தகங்கள் அவர்களால் விற்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே, புக்ஸ் வேர் சோல்டு பை தெம் தான் இதுக்கு உண்டான பாசிவ் வாய்ஸ். அடுத்து பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் வச்சிருக்கேன். நான் கார் ஓட்டினேன். ஓகே, நான் கார் ஓட்டினேன்னா எப்படி இருக்கிறது, ஐ போட்டு இது நமக்கு என்னது, நமக்கு இது பாஸ்ட் ஃபார்ம். அப்ப ஓட்டுனேங்கிறதுக்கு என்ன நமக்கு டிரைவ், ட்ரோவ், டிரைவன். அப்ப ட்ரோவ் தான் நமக்கு என்னது பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஐ ட்ரோவ் த கார். ஐ ட்ரோவ் த கார். ஐ ட்ரோ த கார்னு அர்த்தம் நான் கார் ஓட்டினேன் அர்த்தம். ஓகேங்களா? ஐ ட்ரோ த கார். இது எல்லாமே நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா யார் செய்கிறாங்களோ அது சப்ஜெக்ட். வெர்பு அந்த ஆக்ஷன் பேர் வெர்பு. அந்த வெர்பு எதை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு என்னது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஐ ட்ரோ த கார் அப்படின்னா நான் கார் ஓட்டினேன்னு அர்த்தம். ஓகே, இது பாசிவ் வாய்ஸ் எப்படி எழுதுறது, கார் என்னால் ஓட்டப்பட்டது அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பட்டது படும். ஓகேங்களா? பட்டது படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா படுகிறது. இதெல்லாம் நமக்கு என்னது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நமக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அது நிறைய வரும். ஸோ கார் என்னால் ஓட்டப்பட்டது. ஓகே, பாசிட்டிவ் ஃபார்ம்னால ஓட்டப்பட்டதுன்னு வரும். ப்ரெசன்ட் ஃபார்மாக இருந்தால் என்ன வரும், நமக்கு ஓட்டப்படுகிறதுன்னு வரும். ஃபியூச்சர் ஃபார்மாக இருந்தால் என்ன வரும், நமக்கு ஓட்டப்படும்னு அர்த்தம். ஓகே, ஸோ கார் என்னால் ஓட்டப்பட்டது. இது எப்படி வருது, த கார். கார்த்துக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போடணும் த கார். த கார் போட்டு என்ன பண்ணணும், இது காருங்கிறது சிங்குலர். அப்போ ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் வாஸ் போடணும். ஓகே, த கார் வாஸ். அடுத்து நமக்கு என்ன, ஓட்டுறதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது, டிரைவ், ட்ரோவ், டிரைவன். அந்த மூணாவது ஃபார்ம் தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் நமக்கு டேரெக்டாக பாஸ்ட் ஃபார்ம் போட்டுருவோம். பாசிவ் வாய்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணாவது ஃபார்மாக தான், வெர்போட மூணாவது ஃபார்மாக தான் போடணும். அப்போ த கார் சப்ஜெக்ட் போட்டோம், பக்கத்தில் பி ஃபார்ம் போட்டோம். அடுத்து வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். ஓகே, டிரைவ், ட்ரோவ், டிரைவன். அந்த டிரைவன் தூக்கி போடணும், டேக், டுக், டேக்கன். ஓகே, அந்த மாதிரி. ஸோ தட் கார் வாஸ் டிரைவன். த கார் வாஸ் டிரைவன். யார், என்னால். அப்போ என்ன பண்ணணும், என்னால் அப்படிங்கிறது நமக்கு என்ன இங்கே வரும்னா பை மீன் வந்துடணும். ஓகே, ஸோ ஐங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸில் பை மீன் மாறிடும். ஸோ த கார் வாஸ் டிரைவன் பை மீ. பை மீ. அந்த கார் என்னால் ஓட்டப்பட்டது அப்படின்னு வரும். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வரும் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம்.
the books were sold by them. ஓகே, இங்க அவர்கள்ங்கிறது நமக்கு என்னவா மாறிடுச்சு, பை தெம்மா மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ், இதுக்கு உண்டான பாசிவ் வாய்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ், இதுக்கு உண்டான பாசிவ் வாய்ஸ். ஓகே, இதுல நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 2 சென்டென்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, பிரைம் மினிஸ்டர் விருதுகளை வழங்கினார் அப்படிங்கிறது நமக்கு என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வர ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, பாஸ்ட் ஃபார்ம்ல வர ஆக்டிவ் வாய்ஸ். வழங்கினார் அப்படின்னா நமக்கு பாஸ்ட் ஃபார்ம், வழங்குகிறார் அப்படின்னா பிரசன்ட் ஃபார்ம், வழங்குவார்னா பாஸ்ட் ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணுங்க, பிரைம் மினிஸ்டர் தான் நமக்கு என்னது, நமக்கு சப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் வழங்குறதுக்கு நமக்கு என்ன வழங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுகள் வழங்கினார். அப்ப என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டட்னு போனோம். ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கறது பேர் டிஸ்ட்ரிபியூட்டட்னு வந்து. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டட்னு போடணும். ஓகே, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ஒன் ஈடிங் ஒன்று. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட். அப்ப அந்த ரெண்டாவது ஃபார்ம் தான் நம்ம இங்க போடணும் ஆக்டிவ் வாய்ஸ்ல. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, அப்புறம் என்னது, அவார்ட்ஸ். ஓகே, அவார்ட்ஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டட் அவார்ட்ஸ்னா பிரைம் மினிஸ்டர் விருதுகளை வழங்கினான்னு அர்த்தம். அது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம என்ன பண்ணுவோம், பாசிவ் வாய்ஸ்ல மாற்றணும். இது எப்படி வருது, விருதுகள் பிரைம் மினிஸ்டரால் வழங்கப்பட்டது அப்படின்னு வரும். ஓகே, வழங்கப்படுகிறதுனா பிரசன்ட் ஃபார்ம், வழங்கப்பட்டதுன்னா பாஸ்ட் ஃபார்ம், வழங்கப்படும் அப்படின்னா ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகே, ஸோ தட் நமக்கு என்ன பண்ணும், விருதுகள்னா நமக்கு என்னது, இங்கே ஆப்ஜெக்ட்னு பேர். ஓகே, அதாவது நமக்கு என்னது நவுன். ஓகே, அப்ப என்ன தூக்கி எதை போடணும், ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் போடணும். ஓகே, அப்ப அவார்ட்ஸ்னாவே நமக்கு என்னது ப்ளூரல் ஃபார்ம். அப்ப என்ன பண்ணணும், பக்கத்துல வேர் போட்டுக்கணும். ஓகே, அவார்ட்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட். அதே மாதிரி இந்த இடத்துல போடாம நம்ம என்ன பண்ணணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும், மூணாவது ஃபார்ம் போடணும். ஓகே, ஸோ அவார்ட்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, பிஎம். ஓகே, பிரைம் மினிஸ்டர் நம்ம போட்டணும், பை பிரைம் மினிஸ்டர்னு போடணும். ஓகே, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் கலெக்டர்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், டைரக்டா சப்ஜெக்டும் அதே தான். இந்த பக்கம் போடும்போது நமக்கு என்ன பண்ணணும், பை கலெக்டர் பை பிரைம் மினிஸ்டர் போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் பேர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மாறிடும். ஹீனா ஹிம்மா மாறும், தேனா தெம்மா மாறும். ஓகேண்ணா, ஷீனா ஹெர்ரா மாறும், அந்த மாதிரி. ஓகே, அடுத்து பாருங்க, அவன் கார் வாங்கினான். இது பாருங்க நமக்கு பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸ் வர ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, அவன்கிறது சப்ஜெக்ட் இருக்கு, வெர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா, கார் வாங்கினான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஹீ வாங்கறதுக்கு நமக்கு என்னது, இது காசு கொடுத்தா வாங்கியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பாட் போட்டுக்கணும், பை பாட். ஹீ பாட் கார். ஓகே, அவன் கார் வாங்கினான். அவன் ஒரு கார் வாங்கினான் அப்படின்னு அர்த்தம். ஹீ பாட் ஏ கார்னு போட்டுக்கலாம். ஓகே, ஒரு கார் வாங்கினான்னு சொன்னா நம்ம என்ன ஏ கார் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ ஹீ பாட் ஏ கார்னா என்ன அர்த்தம், அவன் ஒரு கார் வாங்கினான்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுவோம், கார் அவனால் வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு என்னது பாசிவ் ஃபார்ம். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். ஓகே, இது எப்படி வருது, நம்ம காரத்துக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போடணும். ஓகே, கார் போட்டு, காருங்கிறது என்ன நமக்கு சிங்குலர். ஓகே, ஒரே ஒரு கார் தான். ஓகே, இந்த இடத்துல ஒரு கார்னாலும் ஒன்று தான், நம்ம இங்கே ஒன்றும் மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன கார் தான். ஓகே, அப்போ கார் போட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும், வாஷ் போடணும். ஓகே, மறக்காம கார் வாஷ். இந்த மாதிரி பி ஃபார்ம் வெர்ப் போட்டு நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணாவது ஃபார்ம் போடணும். ஓகே, அப்போ பை பாட். ஓகே, அப்போ மூணாவது ஃபார்ம் என்னது, நமக்கு பாட்டு தான். அப்போ கார் வாஷ் பாட். யாரு, கார் அவனால் வாங்கப்பட்டது. ஓகே, அப்ப கார் வாஸ் பாட் பை ஹிம். ஓகேங்களா, பை ஹிம்னா என்ன அர்த்தம், அவனால் வாங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே, கார் வாஸ் பாட் பை ஹிம். ஓகே, அப்ப ஹி என்னவா மாறிடுச்சு, நமக்கு இங்க ஹிம்மா மாறிடுச்சு. சியா இருந்தா நமக்கு என்ன அர்த்தம், இங்க பை ஹெர்ரா மாறும். ஓகே, இதுதான் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ் நமக்கு, இது பாசிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ தட் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நமக்கு இன்னைக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நாளைக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லாட்டி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க, அப்பதான் நான் போற வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.